வணக்கங்க. என் பேரு கயல். பல கனவுகளோட ஒரு குக்கிராமத்துல எளிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுனா. நான் 3 அக்கா, எங்களை கஷ்டப்பட்டு தனியா வளர்க்கிற எங்க அம்மா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள் இருக்கு. ஆனா அந்த கனவுகளை அடைகிற பொருளாதார பின்னணியோட நாங்க பிறக்கல. அப்படிப்பட்ட எங்களுக்கு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர அரசோட நலத்திட்டங்களை இலவசம்னு வசப்பாடுறாங்க. பிறப்பாலேயே எல்லா சலுகைகளும் வழங்க பெற்ற சிலருக்கு இலவசத்துக்கும் உரிமைக்குமான வித்தியாசம் தெரியறது இல்ல. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். என் அம்மா 3 பஸ் பிடிச்சு மார்க்கெட்ல காய்கறி வாங்கி எங்க ஊர்ல வந்து வித்துதான் எங்களை படிக்க வச்சா. ஒரு நாளைக்கு போக வர 50 ரூபாய் ஆயிடுது. மாசம் கிட்டத்தட்ட 1500 ரூபாய். ஆனா இன்னைக்கு மாசம் சேமிச்ச அந்த 1500 ரூபாய் தான் எனக்கும் எங்க அக்காக்கும் எழுத படிக்க எல்லா வேலைகளையும் பாக்குற டேபிளா ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாம காய்கறி வித்தா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 200 ரூபாய் நிக்கும். மாசம் 6000 ரூபாய். அந்த லாபம் எல்லாம் எங்க வீட்டு வாடகைக்கும் மளிகை சாமானுக்குமே சரியா போயிடும். சேமிக்கிறதுக்கு வழியே தெரியாம இருந்தப்போதான் நம்ம அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற நலத்திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. எங்க அம்மாக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இப்போ பத்திரமா மகளிர் சுய உதவி குழுல இருக்கு. அம்மாக்கு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச என் பெரிய அக்காக்கு அரசு கொடுத்த பிங்க் ஆட்டோவால தான் இன்னைக்கு குடும்பமே பெருமூச்சு விட்டு இருக்கு. என் சின்ன அக்கா வேலைக்காக சென்னை போகணும்னு சொன்னப்போ எங்க தங்குவ, பெரிய பட்டணம், ஒரு ஆளும் தெரியாது, பாதுகாப்பு இருக்குமா, ரொம்ப செலவாகுமேன்னு அம்மா ஒரே ரகல. அடுத்த வாரமே ஒரு அரசு வெளியீடு வந்தது. மாசம் வெறும் 300 ரூபாய்க்கு பாதுகாப்பான சுகாதாரமான தோழி விடுதிகள் வருதுன்னு. இப்போ அக்கா ஒரு நல்ல வேலையில சென்னையில தோழி விடுதியில பத்திரமா இருக்கா. என் கடைசி அக்கா 3 பேரோட சம்பாத்தியம் இருக்கு அப்படின்ற தைரியத்தாலையும் எப்படியும் நம்ம அரசு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட சுய தொழில் தொடங்க ஆசைப்பட்டா. அவளுக்கு அரசு அறிமுகப்படுத்தின டிஎன் ரைஸ் முன்னெடுப்பால தான் இன்னைக்கு கூரை வீட்ல இருந்து கான்கிரீட் வீடுக்கு அப்கிரேட் ஆயிருக்கும். இதெல்லாம் விட அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு புதுமை பெண் திட்டம் கொடுத்த ஊக்கத்தொகையில என்னோட சின்ன செலவுகளை நானே பாத்துக்கிட்டு இன்னைக்கு யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடலிஸ்ட் ஆயிருக்கேன். இலவசம் சோம்பேறியாக்கும்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். எங்க குடும்பத்தோட ஒவ்வொரு உயர்வும் நீங்க எள்ளி நகையாடுற அந்த இலவசத்தாலதான். அதாவது திராவிட மாடல் அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளால. இது என்னையும் என்னோட குடும்பத்தோட கதை மட்டும் கிடையாது. கடந்த 4 வருஷமா விடியல் ஆட்சியில மிளிரும் நம்ம தமிழ்நாடு பெண்களோட புன்னகை வரலாறு. விடியல் ஆட்சி அமைந்த மே 7 எங்களுக்கு வெறும் தேதி கிடையாது, புதிய தமிழ்நாட்டின் புரட்சி அத்தியாயம்.